எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு? ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. என்ன புள்ளி விவரம்? இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிச்சோம், அவன் 5 லட்சம் தான் செலவழிச்சான். வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கல. நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும். அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனா அவன் ஒரு ஆளா கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்ட வாங்கியிருக்கான். 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யாரு போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. என்ன பிஜேபியின் பி டீம். நம்ம யார் சொல்றா? மெயின் டீம் திமுக தான். பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறார். வேட்டி சட்டையில் தமிழ். முன்னாடி இருக்கிறவர்கள் கைதட்டுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, கைதட்டுகிறார். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு? ஏன் கைதட்டுறிய? என்ன பேசுறாருன்னு தெரியல, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது. அது மாதிரி இந்த மக்கள், என் உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பிகளுக்கு தெரியும், அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும்.